இதற்கு பிறகு சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதை மட்டும்தான் பேசுகின்றோம். பிறந்தார்கள் என்பதை மட்டும்தான் பேசுகின்றோம். வரலாற்றை கொஞ்சம் திறந்து பாருங்கள். நபிகளாருடைய சீரா புத்தகங்களை வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததும் ரபியுல் அவ்வல் மாதம், ஹிஜ்ரத் செய்ததும் ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் மதீனாவுக்குள் நுழைந்தது, மரணித்ததும் ரபியுல் அவ்வல் மாதம். அதிலே வரலாற்று ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? ரபியுல் அவ்வல் 12 நபிகளார் பிறந்தார்கள் என்பதை விடவும் ரபியுல் அவ்வல் 9 பிறந்தாங்கன்றதுதான் நட்சத்திர கணக்குக்கு மிக பொருத்தமானது. ஆனால் நபிகளார் மரணித்தது என்பது ரபியுல் அவ்வல் 12 என்பதுதான் வரலாற்றுக்கு மிக பொருத்தமானது என்று வஹாபிகள் சொல்லவில்லை. தௌஹீதுவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சொல்லவில்லை. இப்னு தைமியா இமாமோ, அப்துல் வஹாப் இமாமோ, இப்னு கையிம் இமாமோ சொல்லவில்லை. சொன்னது யார் தெரியுமா? சொன்னது யார் தெரியுமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த அவர்கள் ஏற்றிருக்கின்ற இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ், நவவி இமாம் போன்ற மிக மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் கொண்டாடுவது நபிகளார் பிறந்த தினத்தையா நபிகளார் மரணித்த தினத்தையா என்பதை நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததும் ரபியுல் அவ்வல், மரணித்ததும் ரபியுல் அவ்வல் என்றால் பிறந்ததை வைத்து சந்தோஷப்படுவதா, மரணித்ததை வைத்து கவலைப்படுவதா? இதை மாத்திரம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நபிகளார் மரணித்த செய்தியை அப்படியே மறக்கடித்து விட்டு நபிகளார் பிறந்த தினம் என்ற போர்வையில் மரணித்த நிகழ்வை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள். எப்பொழுதும் அந்த 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 ஷியாக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகின்றேன். ஜமாஅத்து வித்தியாசமின்றி, தரீக்கத்து வித்தியாசமின்றி இலங்கை வாழ் முஸ்லிம்களால் அதிகம் பேசப்பட்ட ஒரு மனிதர் யார்? சத்தாம் ஹுசைன். அவர்கிட்ட நலவுகள் கெடுதிகள் இருக்கலாம், கடைசி முடிவுகள் நல்லதாக இருந்தது. அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். அவரை தூக்கில் போட்ட நாள் எது ஞாபகம் இருக்கிறதா? ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து கேட்கிறேன். முஸ்லிம்கள் நாங்கள், சுன்னிகள் நாங்கள் கொண்டாடுகின்ற ஹஜ்ஜு பெருநாள் தினம் சுபகு தொழுகைக்கு பின்னால் தூக்கிலிட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்றால் ஒட்டுமொத்த சுன்னிகளையும் கவலையிலே ஆழ்த்துகின்ற வேலையை செய்தவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்றால், நபிகளார் மரணித்த தினத்தை மறக்கடித்து அந்த மாதத்தையும் அந்த நாளையும் கொண்டாடுகின்ற தினமாக மாற்றிய துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள்தான் என்பதை வரலாற்றை படித்து நபிகளாருக்கு மீளாது கொண்டாடுகின்ற, மௌலிது கொண்டாடுகின்ற, அன்னதானம் கொடுத்து நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு சுன்னி உறவுகளும், ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் ஷியாக்கள் செய்த துரோகத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உருவாக்கிய மீளாது மௌலிது கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் அஹ்லு சுன்னாவை நேசிப்பதற்கு அடையாளம் என்பதை இஸ்லாமிய உம்மத்து நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள்.